இந்த இரண்டாவது மாதம் கொண்டு வந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதற்கு ஈடாக நாங்கள் எதை கொடுக்க முடியும்? எதை கொடுத்தா அது சமமாகும்? துதியை தவிர வேற எதையுமே கொடுக்க முடியாது. துதிக்க நாங்கள் வந்திருக்கிறையா. உங்க துதிக்காம யாரை துதிக்க முடியும்? எந்த சூழல் இருந்தாலும் துதிக்கவே நாங்கள் விரும்புகிறோம். அதுதான் உமக்கு தகும். வேற எதையுமே கொடுக்க முடியாதப்பா. உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை துதிப்பேன்.
நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் உம்மை துதிப்பேன். காரணம், என் தேவன் மரித்தவர் அல்ல. இதோ மரித்தேன், ஆனாலும் சதா காலம் உயிரோடு இருப்பதினாலே துதிக்கிற மனுஷன் ஜெயிக்கப்படுவார். என்ன பிரச்சனை வந்தால், என்ன வேதனை வந்தாலும், என்ன வியாதி வந்தாலும், என்ன வியாகுலம் வந்தாலும் துதிக்கிற மனுஷன் ஜெயிப்பான். அவர்கள் சிலவன் சிறையில பாடி துதித்த போது அவங்க ஜெயத்தை பெற்றுக் கொண்டாங்க, அவர் விடுவிக்கப்பட்டாங்க. அது போல துதிக்கிற மக்களாக இருக்கும். தேவன் ஜெயத்தை கொடுப்பான், தேவன் ஜெயத்தை கொடுப்பான். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வதைக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வதைக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென்.
வாழ்கின்ற காலமெல்லாம் தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரமானவரே, துதியில்தான் பிரியப்படுகிறது, துதியில்தான் நிறைய வருகிறவர். நான் மாத்திரமல்ல, வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரமல்ல. எந்த பாதையில் சென்றாலும் ஸ்தோத்திரமையா, எந்த சூழ்நிலை வந்தாலும் ஸ்தோத்திரமையா, எப்பேற்பட்ட சோதனை வந்தாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உம்மை எப்போதும் ஸ்தோத்திரிக்க முடியாது, எப்போதும் யோசிக்க முடியாது, எப்போதும் தியானிக்க முடியாது. உம்மோடு இணைந்திருக்க முடியாத ஒரு வாழ்க்கையை வாழ விரும்புகிறோம் என்று சொல்லுவோமா? அவன் தேவனோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கை இனிமையான வாழ்க்கை. குறைவுகள் இருந்தாலும் அதில் ஒரு நிறைவை நான் பார்க்க முடியும், ஒரு திருப்தியை நான் பார்க்க முடியும், கிருபையை என்னால் உணர முடியும். அபியானவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உம்மோடு இணைய முடியாத ஒரு வாழ்க்கை வாழ இந்த ஆண்டு நான் விடமாட்டேன்னு சொல்லுங்க. இந்த ஆண்டு நீங்க இல்லாம நான் வாழ முடியாதப்பா. உம்மை பாடாம என்னால வாழ முடியாது, உம்மை துதிக்காம என்னால இருக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலைக்குள் நாம் தள்ளப்பட முடியாது. தேவ சமூகத்திலே நாம் தேவனோடு இணையும்படி ஒப்புக்கொடுங்க. ஜெயம் வேண்டும் அல்லவா? நான் எழுந்து நிமிர்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னார். தேவன் இல்லாமல் என்னால் எழுந்து நிமிர்ந்திருக்க முடியவே முடியும். கர்த்தர் இருந்தால்தான் நாம் எல்லாவற்றிலும் எழுந்து நிமிர்ந்து நிற்க முடியும். ஆமா ஆண்டவரே, உம்மை பாடாம யாரை பாடுவேன், துதிக்காம யாரை துதிப்பேன்? ஆண்டவர், ஒவ்வொரு நாளும் பாடணும், துதிக்கணும், தியானிக்கணும், உங்களோடு கூட பழகணும், மோடு கூட பழகும்படியாக ஆண்டவரே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத இல்லையே, உம்மை தேடாத
இல்லாமல் அழுக்கவே மாட்டேன் சொல்லு. குடும்பத்தில் இயேசு அவசியம், குடும்பத்தில் இயேசு அவசியம், உன் கணவனுக்கு இயேசு அவசியம், உன் மனைவிக்கு இயேசு அவசியம், உங்கள் பிள்ளைகளுக்கு இயேசு அவசியம். இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கையே அல்ல. உலக மக்களுக்கு தெரியாம இருக்கலாம், தேவ ஜனங்களாக நமக்கு தெரியணும். நீர் இல்லாம வாழ்க்கை இல்ல ஆண்டவரே, நீர் இல்லாம வாழ்க்கை இல்ல. பொருத்தனையோடு கூட சொல்லுங்க, பொருத்தனையை நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன், பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன், ஆராய்ந்து உம்மை உயர்த்துவேன். சொல்லுங்க, நம்புங்க, சொல்லுங்க, அழுத்தமா சொல்லுங்க, இது நம்புங்க, நூத்துக்குள்ள நம்புங்க, சொல்லுங்க. பொருத்தனை பண்ணாம இருக்கலாம், பொருத்தனை பண்ணிட்டா செய்யணும். பாடாமனா இருக்க மாட்டேன். ஒவ்வொரு நாளும் உன்னோடு இணைந்தே இருக்க கிருபை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. உட்காருவோம்.